ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருத்திக் குட்டியோட ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் இல்லாமல் இருந்துச்சு. கிச்சனில் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருந்தேன் இல்லையா, இப்போது அதில் இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பேஸ்கெட் ஃப்ரீயாக தான் இருக்குது. கிருத்திக் குட்டியோட ட்ரெஸ் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ இருக்கிற ட்ரெஸ் மட்டும் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஒரு பேஸ்கெட் வந்து பத்தாது. மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததும் எல்லா ட்ரெஸ்ஸும் அதிலே ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ கிருத்திக் குட்டிக்கு பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆகுது. அவனுக்கு தான் இப்போ ஃபுட்டு ரெடி பண்ண போகிறேன். ஆப்பிள் பியூரி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைக்கு கொடுக்குறதுனால நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம கையாலே மசிச்சு பார்த்தோம்னா எப்படி வெந்திருக்கும்னு தெரியும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டா ஆப்பிள் பியூரி ரெடி. நாளைக்கு விளாக்ல பார்க்கலாம். பாய்.